நம்மாழ்வார் சொல்கிறச்ச பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்ற விடற்றுன்னு சொன்ன பிரகாரம் உலக ஆசைகளெல்லாம் துறந்து தன்னுடைய புகழுக்காக வாழாமல் பகவான்கிட்டே கைங்கரியம் பண்ணவாளுடைய புகழ் அவள் மறைஞ்ச பிறகும் இருக்குன்னு இதுக்கு ஒரு உதாரண புருஷராக தியாகராஜர் இருக்கார். மகாராஜா கொடுத்த சன்மானங்கள் மற்ற வசதிகள் எல்லாத்தையும் தொடர்ந்து தன்னை ராமனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டதால் இந்த தியாகராஜருடைய புகழ் பாரத தேசத்தில் மாத்திரம் இல்லாமல் இந்த அமெரிக்காவில் கூட ரொம்ப அற்புதமாக நடக்குது. அப்படி இந்த தியாகராஜ உற்சவம் இந்த சிகாகோவில் ரொம்ப அற்புதமாக நடந்துட்டுருக்கு. அதை நடத்துகிறவா தியாகராஜரோட இன்னும் தெரியாத கவிகள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவளுக்கும் ஒரு ஆராதனையாக நடத்தணுன்ற ஆசையோடு ரொம்ப அற்புதமாக நடத்துகிறா. நிறையா காம்படிஷன் வைக்கிறா. எல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டுருக்கா. இது என்ன ரொம்ப அழகாக வருஷத்துக்கு வருஷம் ரொம்ப அழகாக வளர்ந்துட்டு போகிறது. இவள் நன்னா பண்ணிகிட்டு இருக்குது. இன்னும் மேலும் வளரணும். இதை பிரகாசப்படுத்துறதுக்கு ஜெயா டிவி ரொம்ப ஒரு பெரிய ஆதரவு அவளுக்கு கொடுத்துருக்கு. இந்த சிகாகோவில் நடத்துகிறான்னா அது அகில உலகம் பார்க்குற மாதிரி ஜெயா டிவியும் அதில் ஒரு பெரிய பங்கை வகிக்கின்றா. அவள் ரொம்ப அற்புதமாக இதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுனால அவளுக்கும் இந்த சிகாகோ தியாகராஜ உற்சவ சபாவின் சார்பில் எங்களுடைய நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுண்டு ரொம்ப அற்புதமாக அவளுக்கு மென்மேலும் நல்ல புகழ் வரணும்னு பகவானை பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ ஹரயே நமः. ஓம்கார சித்ரயுத காளிங்க நர்த்தன மகாரங்க ஜாலவேஷ கல்லோல பீகர வதூ சங்க கோஷ கிருத கம்பீர கோபவேஷ நீலாம்பரி சரசராதி சசாங்க முக भासी चकोरवेश श्रीधेनुस्वासपुर देवादिदेव जय देवा नमो नमस्ते. व्यासो नैकमचर्चया मृदगिरा वाल्मीक जन्मा मुनिः वैराग्येषु क एव भक्ति विषये प्रह्लाद एव स्वयं ब्रह्मा नारद एव च प्रतिमयो संगीत साहित्ययो यो रामामृतपान निर्जित शिवत्वं सद्गुरु त्यागराजं भजे. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. ஸ்ரீயப்பதியுடைய பரமானுகிரக விசேஷத்தினால இந்த சிகாகோவில் தியாகராஜருடைய உற்சவத்தில் பேசக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவனருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்கிற பிரகாரம் எதுவுமே பகவானுடைய சங்கல்பத்தினால்தான் நடக்கும். நாங்கள் இந்த சிகாகோவுக்கு வரக்கூடிய வழியில் சென்னையிலேருந்தே எங்களோட வர நம்ம ராகவன் அவர்கள் உயர்த்திரு ராகவன் அவர்கள் இருந்தாலும் துபாயில் தான் அவளை சந்தித்தோம். எங்களை பற்றி சொன்ன உடனே அடுத்தது இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு எங்களுக்கு ஒரு முதல் நிகழ்ச்சியை அப்படி கொடுத்துருக்கார். அவளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பக்தர்களான உங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுண்டு மகாகவியை பற்றி பேச தொடங்குகிறோம். மகாகவியுடைய சரித்திரம் பெருசாக இருந்தாலும் ரொம்ப குறைச்சலாக சொல்கிறோம். சுமார் 320 வருஷங்களுக்கு முன்னாடி 1685 1699 1685 to 1699 17th செஞ்சுரியில் மன்னார்குடின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்தில் ராமச்சந்திரவாதுலர் கமலநாராயணி சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு இரண்டாவது குழந்தையாக வெங்கட சுப்பிரமணியன்னு ஒரு குழந்தை பிறந்தான். அவரைத்தான் பின்னால் வெங்கட சுப்பையர்னு சொன்னோம். அவருடைய காலத்திலே வெங்கட சுப்பையர் நிறையா பேர் இருந்ததுக்கு நமக்கு ஆதாரங்கள் இருக்கிறதுனால அவள்லேருந்து இவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக ஊத்துக்காடு மகாகவி வெங்கட சுப்பையர்னு அவருக்கு திருநாமம் வந்தது. அவர் பகவானுடைய கிருப்பையினால் ஏகப்பட்ட கிரந்தங்களை எழுதினார். முதல்ல ராகவன் சொன்னது போல் இன்றைக்கி அலைப்பாயுதே, ஆடாத சங்காது, பால்வடி முகம், மரகத மணிமயை செயலா, அப்படி சில கீர்த்தனங்கள் தான் வெளியில் தெரியறது. ஆனால் மகாகவி பண்ணின கிரந்தங்கள் ஏராளமான கிரந்தங்கள். அவருடைய படைப்பை நம்ம பிரித்து பார்க்கணும்னா ஒன்று தமிழ் பாடல், ரெண்டாவது சமஸ்கிருத பாடல்னு பிரிக்கலாம். அந்த பாடல்களை இன்னும் பிரிக்கணும் பக்திக்கு பிரதான முக்கியத்துவம் கொடுத்த சில பாடல்கள்.
இன்றைக்கி ஃபோக் சாங்னு சொல்கிறோம் பாருங்கள், நாட்டுப்புற இசை, அது மாதிரி சில பாடல்கள், சங்கீத சாஸ்திரத்துக்கான சில பாடல்கள், தாளங்களை அமைத்து கதிபேதங்களோடு கூடிய சிறந்த பாடல்கள், நாட்டியத்துக்கு ஏற்ற பாடல்கள், அப்படி பாடல்கள் பல வகையாக பிரிக்கலாம். அதை தவிர அவர் சரித்திரங்கள் நிறையா எழுதியிருக்கார். பிரகலாத சரித்திரம், துருவ சரித்திரம், அம்பரீஷன் சரித்திரம்னு சரித்திரங்கள் நிறையா எழுதியிருக்கார். நாயன்மார்கள் விரண்மீண்ட நாயனாருடைய சரித்திரம் எழுதியிருக்கார். அப்பூதியடிகளுடைய சரித்திரம், காரைக்கால் அம்மையார் சரித்திரம்னு சரித்திரங்கள் நிறையா எழுதியிருக்கார். திருப்பாணாழ்வாருடைய சரித்திரத்தை எழுதியிருக்கார். நாமதேவர், துக்காராம் இவாளுடைய சரித்திரங்கள் எல்லாமே பாடல் ரூபமாகவும் ஸ்லோகம் ரூபமாகவும் வர்ணனைகளாகவும் நிறையா பண்ணியிருக்கார். இன்றைக்கி எல்லாருக்கும் சப்தரத்னான்னு அந்த 7 பாடல்கள் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய குலதெய்வம் காமாட்சின்றதால காமாட்சி பேரில் நவாவரண கீர்த்தனைகள் எழுதியிருக்கார். அவர் ஏகப்பட்ட கிரந்தங்களை பண்ணியிருந்தாலும் அவர் சந்ததியினர் யாரும் அதை வெளியில் கொண்டு வரலை. ஏதோ சந்தர்ப்பம் முடியல. ஆனால் அவருடைய 6வது தலைமுறையில் தோன்றின நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் தான் இந்த பாடல் முழுக்க உலகத்துக்கு கொடுத்தவர். கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் பாடலேன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு ஆடாத சங்காது ஒரு அலைப்பாயுதே கூட நமக்கு கிடச்சிருக்காது. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான கைங்கரியத்தை பண்ணினவர் எங்களுடைய ஆச்சாரியன். அவர்கிட்ட குருகுல வாசம் இருந்து எங்களால் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுட்டோம். ஏன்னா அவர் பெரிய சமுத்திரம் மாதிரி எல்லாத்துலேயும் வித்வத் மிக்கவர். அவர் ஃப்ளூட்டு வாசிப்பார், வயலின் வாசிப்பார், மிருதங்கம் வாசிப்பார், தவில் வாசிப்பார், வீணை வாசிப்பார், கொன்னக்கோல் சொல்லுவார். அவருக்கு அவரை உபயோகப்படுத்திக்காமல் போயிட்டோமோ நம்ம இப்போ நினைக்கிறோம். அவ்வளவு வித்வத்துள்ள ஒரு மகான். அவர் சொன்ன பிரகாரம் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கோம். மகான்கள் எப்பொழுதுமே ஒரு பாடலை பாடணும்னா இன்ன ராகத்தில் பாடணும், அதுக்கு இன்ன தாளம் வரணும், இப்படிலாம் பாவம் வரணும் நினச்சி பாடுறது கிடையாது. பகவான்கிட்ட உக்காந்தா அவளுக்கு அது தானாக வரும். அந்த பாடலை நம்ம பார்க்கறச்சு தான் அதில் இவ்வளவு பொருள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் அவர் பண்ணின கிரந்தத்துக்கு இணையாக வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளவு தமிழ்னா அப்படி ஒரு கொஞ்சக்கூடிய தமிழ். ஒரு தொடரை ராமனுக்கு சொல்லுவார், அதே தொடரை தமிழில் கண்ணனுக்கு சொல்லுவார் அவர். அது ஒரு சின்ன இடம். பீமசேனனும் ஆஞ்சநேயனும் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்த அவர் எழுதுகிறார். பீமசேனன் முதல்ல ஆஞ்சநேயர் தெரியாமல் அப்புறம் தெரிந்து கொண்டு ஆஞ்சநேயரை கிருஷ்ணனை தரிசனம் பண்ணுறதுக்காக கூப்பிடுறான். அப்போ ஆஞ்சநேயர் நான் வரமாட்டேன்னு சொல்கிறார். ராமனை பார்த்த கண்களால் வேறொரு தெய்வத்தை மாக்க மாட்டேன். அப்போ ராமன்கிட்ட என்ன அழகு இருக்கு சொல்லுங்க, அது கண்ணன்ட்ட இருந்தால் வாங்கோன்னு வீமன் சொல்ல ஆஞ்சநேயர் சொல்கிறார், என் ராமன் எப்பேற்பட்டவன், கோதண்டம் கை சுமந்த கொற்றவனின் அடியேன். என் ராமன் கோதண்டபாணி, உன் கிருஷ்ணன் எப்படிறானார். பீமசேனன் அதே வார்த்தையை சொன்னான், சுவாமி என் கிருஷ்ணன் இதுலேயும் குறைஞ்சவன் இல்லை, கோதண்டம் கை சுமந்த கொற்றவன் தான். கோதண்டம் கண்ணன் கையில் எங்கடா இருந்துன்னு கேட்கறச்சா, கோனா பசு, தண்டம் என்றால் அதை விரட்டக்கூடிய கோல், பசுமாட்டை விரட்டக்கூடிய கை குச்சியை வச்சுன்றான் கோதண்டம். கோதண்டம்னு பொருள் சொல்லி மகாகவி இவ்வளோ தமிழை சொல்கிறார். அடுத்தது பீமசேன ஆஞ்சநேயர் சொல்கிறார், ஆற்றை கடந்து வனம் போனானின் கங்கை எனும் ஆற்றை கடந்து தண்டகவனம் போனானின். பீமசேன அதே வாங்கினான். யமுனை எனும் ஆற்றை கடந்து பிருந்தாவனம் போனானின். ஆஞ்சநேயர் சொல்ற, என் ராமன் எப்பேற்பட்டவன், கோபியாத வன்குணத்து கொற்றவனின் அடியேன். கோபியாத வன்குணத்து கொற்றவன்னார். பீமசேனன் சொல்றது எப்படி இருக்கு, கோபியாத வன்குணத்து கொற்றவனின் அடியேன். ஆஞ்சநேயர் சொல்றார், இலக்குவனார் பின் சென்ற இறைவனின் அடியேன். பீமசேனா அதே வார்த்தையை திருப்பி சொன்னான், இலக்குவனார் பின் சென்ற இறைவன் தான். தூக்கி வாரி போட்டது ஆஞ்சநேயருக்கு. இலக்குவன் கண்ணனுக்கு பின்னாடி எங்கடா வந்தான். பீமசேனன் சொல்றான், இலக்குனா குறி, வனார் என்றால் கெட்டிக்காரன். நீங்கள் இலக்குவனாரா லக்ஷ்மணன் மனசில் நினச்சுன்னு சொல்கிறேன். ஆனால் நான் அப்படி இல்லக்குனா குறி, வனார் என்றால் அடிப்பதில் கெட்டிக்காரன். குறி பார்த்து அடிப்பதில் கெட்டிக்காரன் யார், அர்ஜுனன். அவனை தேர்தட்டில் பின்னாடி வச்சு முன்னாடி போனால் இலக்குவனார் பெண் சென்ற இறைவன் தான். அடுத்தது பார்த்தார்,
என் ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? மானை உயிர் பிரித்த மன்னனின் அடியேன் மாரீச்சனேனும் அம்மானை உயிர் பிரித்த மன்னனின் அடியேன். பீமசேன இதே வார்த்தையை வாங்கினா அவர் அம்மானை பிரித்து சொன்னார். அம்மானை உயிர் பிரித்த மன்னனின் அடியேன். மாமான்னு சொன்னா ரெண்டு மாமா ரொம்ப விசேஷமான மாமா. ஒன்று கம்ச மாமா, ரெண்டாவது சகுனி மாமா. சகுனி மாமாவை பற்றி ஒரு தமிழ் பாடல் இவர் கரகரப்பிரியா ராகத்தில். இன்றைக்கி ஸ்வராட்சரம்னு சங்கீதத்தில் பேசுகிறோம். ஸ்வரம் ரெண்டு ஸ்வரம் சேர்ந்து ஒரு அக்ஷரம் மாதிரி வந்தால் ஸ்வராட்சரம்ன்ற. ஆனால் இந்த பாடல் இப்போ பாடப்போகிற தமிழ் பாடலில் அவர் எவ்வளோ ஸ்வராட்சரம் வச்சுருக்கான்னு பாருங்க. காந்தாரம் பயந்தரும்மா கரகரப்பிரியா ராகம். அதுக்கு காந்தாரம் ஒரு விசேஷமான அழகை தரும். அதனால் காந்தாரம் பயன் தரும் மாமா. கந்தர்வ தேசத்தினுடைய அதிபதி இவன் காந்தாரம் பயன் தரும் மாமா. கந்தர்வ கலையான சூதாட்டத்தில் வல்லவன் காந்தாரம் பயன் தரும் மாமா. காந்தாரம் பயன் தரும் மாமா மாமா காந்தாரம் பயன் தரும் மாமா. உந்தன் கருத்துக்கு ஈடு சொல்ல போமா மாமா காந்தாரம் பயன் தரும் மாமா. ஓய்ந்து பாராதான் தான் சாக கடவன் என்றான். ஓய்ந்து பாராதான் தான் சாக கடவன் என்றோர் சொல் பொய்யாக போமா மாமா. அந்தரங்கையோஜனை மாமா ஆசையாக கேட்பேனே தேசமுள்ள மாமா. அதிசயம் அதிசயம் அதிலும் உமதும் அதி களவும் எதுவும் பலமுள்ள மாமா. அந்தரங்க சிந்தையிலே சிந்தையோடு முந்தை அறிவெனு சந்தையிலே வாங்கி வந்த மாமா. இளங்கு மரநிலை துலங்க வரும் புலங்க வரும் முறையாருளியின் மாமா. விதியனும் நதிமடு விழுந்தவன் என்ன இரு கரப்போல் பழவென தூக்கி விடு மாமா. ஈரேழு உலகிலும் உன்னை போல மாமா ஈடு இல்லை என்று எங்கு ஒன்றுமில்லை மாமா. எங்கிருந்து எந்தனுக்கு வந்தனையோ மாமா பங்கிலும் எனது தவ பாகியந்தன் மாமா. பதானி பதானி சனி சரிக மாமா 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 பதானி பதானி சனி சரிக மாமா. சரியா மாமா சரியா மாமா நீ சரிதா மாமா நீ சரிதா மாமா. சரி சரி மாமா சரி சரி மாமா சமான மாமா சமான மாமா. தனி தனி மாமா தனி தனி மாமா நிதானி மாமா நிதானி மாமா நீ தனி மாமா நீ தனி மாமா. பாதக மாமா பாதக மாமா மகாபாதக மாமா மகாபாதக மாமா. ஸ்வனித மாமா சங்குனி மாமா காந்தாரம் பயன் தரும் மாமா. ஒரு மொழியினுடைய அழகை அந்த மொழி தெரிஞ்சு நம்ம ரசித்தோம்னா ரொம்ப ரசிக்க முடியும். அதை இன்னொரு பாஷையில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அந்த ஆழம் நமக்கு கிடைக்காது. சமஸ்கிருதம் எந்த மொழியாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் கூட எடுத்துனோம்னா சிலதில் தான் அந்த மொழிக்குன்னு ஒரு லட்சணம். அது மாதிரி ராமன் கிளம்பி போகிறான். ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் அப்போ தான் முதல்ல பார்க்குறா. அப்போ அவள் என்ன பேசிக்கிறா ராமனை பற்றி? கண்ணையும் கருத்தினையும் களவு கொண்டு நடை நடந்த கட்டழகன் காதல் வலை வீசுறான். கண்ணையும் கருத்தினையும் களவு கொண்டு நடை நடந்த கட்டழகன் காதல் வலை வீசுறான். கடுந்திருத்தவத்தினருக்கு பின்னடந்தடங்கி சென்று கையை காட்டி தம்பியோடு பேசுறான். ஒரு பெண் தன் சிநேகிதியை பார்த்து சொல்றாளாம். அது நடுவில் ஒரு புருஷன் போறானே, அவன் மார்பினிலே முப்புரினுள் ஒத்தையா ரெட்டையாய் மட்டறிந்து எட்டி நின்று காணடி. என் மாமனார் மகன் இவர்க்கு மாலையிட நானும் சென்று மாவிரதமாக போறேன். ஒத்தையா இருந்தா பிரம்மச்சாரி, ரெட்டையா இருந்தா கல்யாணமானவன், பிரம்மச்சாரி தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்றா. சரி, குடியானவன் சில பேர் ஃபார்மர், அவன் பார்க்குறான். அவன் கண்ணுக்கு பகவான் நம்ம எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி பகவான் காட்சி தருவான். அவன் கண்ணுக்கு சுவாமி எப்படி காட்சி தரார்?
சீமகால மயில கால சந்தையிலே வாங்கி வந்த சேதி போல ஈதிருக்கு பார்த்தையா. அந்த தேவலோக இந்திரனை சொப்பனத்தில் கண்டுவிட்டேன் தேடி வரவே. அடே காத்தமுத்து வீருசாமி கண்டிக்கார பழனிவேல் கண்ண கொஞ்சம் திறந்து இங்கு பாருடோய். அடே கள்மயக்கமா தயக்கமா வராத சாமி வரான் கை கொடுத்து தெம்மா. அந்த நாட்டுப்புற இசை எவ்வளோ அழகாக வச்சிருக்கார் பாருங்க. இன்னொரு ஒருத்தர் மார்வாடி ஒருத்தர் பார்க்குறார், வட்டிக்கு கடன் கொடுக்குறவர். அவன் கண்ணுக்கு பகவான் எப்படி காட்சி தரான்? 3 காசு முதல போட்டு மொத்தமாக கடைய வச்சு 4 காசு லாபம் அடிச்சாரு. அந்த 4 காசு லாபத்திலே 2 காசு கடனை வாங்கி வட்டிக்கு வட்டியும் கொடுப்பார். இதுக்கு என்ன அர்த்தம்? தசரதன் 3 காசு முதல் போட்டான். கைகேயி சுமத்திரை கௌசலை 3 காசு முதல்ல போட்டு மொத்தமாக கடையை வச்சு பெரிய புத்திரகாமேஷ்டி ஆகணும்னு ஒன்று பண்ணினா அதில் 4 காசு கிடச்சிது அவனுக்கு லாபமாக. ராம பரத லக்ஷ்மண சத்ருகன்னு அந்த 4 காசில் இந்த விஸ்வாமித்திரன் 2 காசு கடன் வாங்கிட்டு போகிறான். ராமனையும் லக்ஷ்மணனையும் கடன் வாங்கிட்டு போகிறான். வட்டிக்கு வட்டியும் கொடு. வட்டினா சீத்தை மாத்திரம் இல்லை, மாண்டவி ஸ்ருதகீர்த்தி ஊர்மிளை பெண்களை கொடுக்குறான்னு அந்த நாட்டுப்புற இசையில் ரொம்ப அற்புதமாக இப்படி பண்ணுறார். வர்ணனை அவர் பண்ணுற வர்ணனையை பார்த்தா அவ்வளோ அற்புதமாக ராமகிருஷ்ண பாதாதிகேச வர்ணனை ரொம்ப அற்புதமாக பண்ணுறார். ராமனுடைய வர்ணனையை சொல்கிறார். கருணை கடல் விளைந்த நல்ல சுத்தமான தமிழ் தான். பின்னாடி சமஸ்கிருத பாடல்களும் நாங்கள் கொண்டு வரோம். இதில் ராமனுடைய அழகு எப்பேற்பட்டது? கருணை கடல் விளைந்த நன்னீல முத்தெடுத்து கலை வந்த சிலையாகும் ரகுராமன் அழகு. காந்தியும் உறுதியும் புத்தியும் நீதியும் கலந்தே உருக்கொண்ட கருணையாம் வடிவு. இந்த கிழக்கான சூரியன் மேற்கே உதித்தாலும் வழக்கேதுமில்லாத வாகான பேச்சு. வானமும் மண்ணும் வியந்தே பணிந்தாக ஞானமும் சீலமும் ரகுராமன் மூச்சு. கோதண்ட மணியோசை கேட்கப்படாதென்று மூதண்டம் எங்கிலும் முறை வைத்த செம்மல். காக்கையொரு கண்ணும் கபந்தனின் மெய்யும் சூர்பனகை மூக்கும் தொலைவித்த கையன். கேட்காத மூர்கனும் ராமனின் கதை கேட்டால் மீட்காத தவத்தை எல்லாம் மீட்டிடும் ஐயன். அன்றே அலர்ந்திட்ட தாமரை பூ போன்ற அழகான கால்கள், அதற்கேற்ற கைகள். கொட்டின செந்திய முத்தினை வரிசைக்கு கூட்டி கிடக்கின்ற கால் நக கூட்டம். முத்தோ பவழமோ மாணிக்க வைரமோ மூடி கிடக்கின்ற முழந்தாள் பிணைச்சல். அதில் ஒற்றை முனை சுற்றி கட்டு ஜரிக வர கட்டு பொன்னாடை. அண்டத்தை மூடி அத்தனையும் கொண்டது இதா என்னும் கொப்பூழின் சுற்றம். இந்த விஸ்தார மார்பினிலே விளையாடும் பூநூல். முப்புரி நூலுக்கு போட்டி போட்டாற் போல் தப்பில்லா தூணிக்கு தாம பிணைச்சல். கோதண்டம் தொட்டதோ குறிசுரம் தொட்டதோ தீதண்ட மஞ்சுமாம் தீரமாம் கைகள். இந்த மோவாய்க்கு மேலாக கண்ணை அசைத்தாலும் பாவெல்ல முடியாத பக்குவத்தழகு. ஒத்த பொருள் தேடி உலகெல்லாம் அலைவானேன். தத்தள கண்ணம் தளதள நாசி தொடுவலை புருவம் தூமலர் கண்கள் மட்டுக்கடங்காத வரியழிற்கற்றை கட்டுக்கடங்காத கார் மேக கூந்தல். ஸ்ரீராமச்சந்திரன் சீதாமணாளன் தேடார்ந்த பண்பன் திருவார்ந்த தெய்வம். ஆஜானு பாகு அரவிந்த நேத்திரன் காஷாம்பு மேனி கருணா சமுத்திரன். வேதாந்தியவந்தியன் விதிவந்தியசீலன் பாலராம சந்திரன் பாக்கியத்தில் இந்திரன். சத்துவ குணாநிதி தத்துவ தயாநிதி தன்னடக்கம் உள்ளவன். தாட்டியத்தில் வல்லவன் ராகவன் கேசவன். ராமனுடைய அழக சொன்னவர் கிருஷ்ணன் அழகை எப்படி சொல்றார்? காலையே மாலையே கண்டேன் என கூறி கதிரவன் சாட்சித்த கமலமாம் பாதம். காலையே மாலையே கண்டேன் என கூறி கதிரவன் சாட்சித்த கமலமாம் பாதம். காலை மாலைன்றதுக்கு தமிழில் பார்த்தோன்னா சூரியன் உதித்தது காலை, சூரியன் மறைந்தது மாலை. ஆனால் மகாகவி எனக்கு என்ன பொருளை சொல்கிறார்? சூரியன் அப்படி கிழக்கு பக்கம் தோன்றக்கூடிய நேரத்தில் நாரதர் கேட்டாராம், சூரிய பகவானே என்ன பார்க்குறாய்? நாரதரே அந்த உபய காவேரிக்கு மத்தியிலே கிழக்கு பக்கம் தன்னுடைய பாதங்களை வைத்து படுத்திருக்கானே அரங்கன், அவனுடைய காலை கண்டேன்னு சொன்னாராம். அவன் எந்த நேரத்தில் காலை கண்டேனானோ அதுக்கு காலைன்னு பேர் வந்தது. அந்த பகவானை முழுக்க பார்த்து மறையக்கூடிய நேரம் நாரதர் கேட்குறார், இப்போ என்ன பார்த்தாய்? திரு மாலை கண்டேன், மாலை கண்டேனா மாலைன்னு பேர் வந்துதான். காலையே மாலையே கண்டேன் என கூறி கதிரவன் சாட்சித்த கமலமாம் பாதம். குமுதம் பூ மலர் மலர்ந்து கூசாமல் பிறை நோக்க அமுதம் கசக்க வந்த அழகான திருப்பாதம். ஆனந்த பாதம், அரவிந்த பாதம், தேன்மலர் பாதம், தெவிட்டாத பாதம், கோனந்த கோபனும் கிருஷ்ணா எனக்கூவை ஏனப்பா என்று மடி ஏறிடும் பாதம். பச்சை மரகதத்தில் பவழம் வைத்து இழைத்ததென இச்சை வளர வைக்கும் எழிலான நக கூட்டம். பாடகம் தண்டையணி பசும்பொன்னால் கொலுசு நாடகம் ஆட்டி வைக்கும் நல்ல கணுக்கால். எடுப்பாக கட்டி வைத்தும் இடவிட்டு நழுவுகின்றது ஏனென்று சொல்லத்தான் இயலாத பொன்னாடை. தாய்மாமன் இருவருமே தலைக்கொன்று சீர்தந்து நாய்க்காசி மினுக்கவிட்ட நல்ல அரண்யான் கயிறு. அதிலே துங்கங்காய் புங்கங்காய் துருவலணி பருவலணி பங்கிதளம் வைத்திழைத்த பசும்பொன்னால் மேகலை. இதில் கூசாமல் பெண் பிறக்கும் என்று சொன்ன குறி கேட்டு ஆசையாய் மாட்டி வைத்த அரசிலையும் ஒரு பக்கம்.
வையகத்தை தான் மூடி மாயைக்கு திரை போட்டு இப்பொழுது ஆயர்குல வெண்ணைக்கு அடகு வச்ச திருவயிறு. இந்த விஸ்தார மார்பினிலே விளையாடும் பூநூல், நட்சத்திர மாலை, நன்முத்து மாலை, ஐவண்ண மாலை, ஆர்த திருமாலை, பொன்முத்து மாலை, பூமகள் மாலை, சதயாஷ்டிகா, வைஜெயந்திகாரம், துளசிகாரம், இப்படி எவ்வளவு போட்டாலும் அவ்வளவும் போடென்ற அகன்ற மார்பு. ஆறாரோ தானவர்கள் அல்லலிட்டு போனதெல்லாம் போராதோ என்று சொன்ன பெருத்த திருத்தோள்கள், செந்தாமர தண்டு சித்தே பெருத்து இந்த முந்தாள் முழந்தாளை முத்தமிடும் திரு கைகள். என் விதியும் உன் விதியும் ஏழுலகம் தன் விதியும் இங்கே இருக்குது பார் எனக்காட்டும் எழிலான உள்ளங்கை. வெண்சங்கம் தனையெடுத்து மேலாக பச்சை பூசி திண்ணம் வைத்ததோ என்னும் திருக்கழுத்து. செம்பரத்தை பவழத்தை சிந்தூரத்தை எல்லாம் சம்பாதித்த அழகாம் தருண திரு உதடு. சிந்தூர பெட்டியிலே திரள்முத்து வைத்து இந்தா பார் எனக்காட்டும் எழிலான பல்வரிசை. சற்றை கொருத்தரந்தான் தலை நீட்டும் செந்நாக்கு. அடி எள்ளுப்பூ மறந்தாலும் இதுபோல் தானோ என கொள்ளை அழகு பெறும் கொழியழகு நாசிமுனை. போகாதே கண்ணே போனால் நிறுத்திடுவேன் ஆகாதே கண்ணே என்று அங்கேயே நிறுத்தும் காது. நீலத்து தாமரையுள் தேன் குடித்த கோலாகல வண்டோ குறுகுறுத்த கருவிழிகள். மாறன் கை வில்லெல்லாம் மாளாது என்று சொல்லி நேராக குடிவந்த நிமிர்ந்த திருப்புருவம். காரலைந்து கனிந்தோ கொட்டுகிறேன் நுணுமார்போர் கற்றைச் சுருள் கேசம். அதில் சந்தனப்பேழையை கவுத்து வச்சாற்போல் சாஞ்சாடும் கொண்டை. அதில் வண்ணமயிர் பீலி, வட்டவரை சீலி, தொங்குசர முத்து, தூமலரின் கொத்து, நாகபட தொத்து, நத்து, புல்லாக்கு, ஒத்தவடம், இரட்டவடம், காசிசரம், கண்டசரம், கனகசரம், ஹாரம், வங்கிவளை, கங்கணம், வாசிப்பு, மோதிரம். பொன்பாரம் தாங்கியதும் பாவமெல்லாம் போச்சு, பூபாரம் தாங்கியதும் புண்ணியமாயாச்சின்னு பகவானுடைய வர்ணனையை கொடுக்கிறார். காளிங்கநத்தன மகாரங்க ஜாலவேஷ கல்லோல பீகரவது சங்க கோஷ கிருத கம்பீர கோபவேஷ நீலாம்பரி சரசராதி சசாங்க முக भासी चकोरवेश श्रीधेनु स्वासपुर देवादिदेव जय देवा नमो नमस्ते तांतिम तरनता तकिड तांतिम तरनता दिन तकिड तांतिम तरणता दिन तकिड तांतिम तरणता दिन तकिड तांतिम तरणता तरणता तांतिम तरणता धिक तकिड दिगुर तकिड दिगुर तकिड तादिंगण तो तांतिम तरणता दित्तगिड दिगुर तगिड दिगुर तगिड तादिंगण तो तांतिम तरणता तगिड 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 तादिंगण तो तांतिम तरणता यमुना तटाक पंगेरु गपद तांतिम तरणता यमुना तटाक पंगेरु गपद तांतिम तरणता यमुना तटाक पंगेरु गपद तरणता यमुना तटाक पंगेरु गपद सारसदळ नयनायत सागसमोदि जगदिगतांतिम तरणता तरणता स्वामी तदज्जौ दकतज्जौ तकतिकतज्जौ स्वामी तदज्जौ दकतज्जौ तकतिकतज्जौ स्वामी तदज्जौ तकतज्जौ तकतिकतज्जौ स्वामी तदज्जौ तकतज्जौ तकतिकतज्जौ मदभुजंग शिरपादयुग पाणिधृत मधुनिनाद वेणुर स्वामी तदज्जौ तकतज्जौ तकतिकतज्जौ गोपांगना कुलवृत माधव मधुसूदन सम्मदन पदनट तकतकन नगजन परिवृत सदय मुदक स्वामी ततज्जं तकतज्जौ तकतिकतज्जौ निरन्तरानन्द मुख कमला अनन्त नटांग पदयुगला मधुमुरलीधर गरी लगरी परीति सखी
ಮನೋರಮಣ ರಜದುರಂಗರ ಜಲದ ಶೋಭಮ ನಗರ ಚಿಕುರ ಮುಕುಳ ಮಕುಟನಿ ಶಿಖಂಡಕ ಮೋಗನ ಲಿಂಗ ನಟನ ತಾಮಿತ ತಜ್ಜಂ ತಕತಜ್ಜಂ ತಕತಿಕತಜ್ಜಂ ತಾಮದ ಮಧುಕರ ಮಧುಪತರಳ ಸಮನಯನ ಕಮಲ ಚಲನ ಮುನಿ ಹೃದಯಮ ಚೋರ ಚಾತುರ ದಯಾಕರ ಮುರಾದಿಕರ ದುರ್ಮಧುಕರ ಮಧುಪತರಳ ಸಮನಯನ ಕಮಲದ ಚಲನ ಮುನಿ ಹೃದಯಮ ಚೋರ ಚಾತುರ ದಯಾಕರ ಮುರಾದಿಕರ. 5 வயசு குழந்தையாக இருந்த வேங்கட கவிக்கு பகவான் இப்படி தர்சனத்தை கொடுத்து அவர் இந்த காளிங்க நர்த்தன ஜதியை எழுதினார். இது ஒரு பாடல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி 108 பாடல் எழுதியிருக்காராம். ஆனால் எங்கள் குருநாதருக்கு கிடைச்சது 3 தான் கிடைச்சது. இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்தை ஜென்மாத்தியஸ்யன்னு எடுத்துண்டா அதுக்குலேருந்து பாடல் எழுதியிருக்கார் அவர். ஒரு பாடல் 2 பாடல் இல்லை. பாம்புக்கு என்ன குணம் உண்டோ அந்த குணத்தையும் உஸ்ஸுன்னு சீர்றத்தை எழுதியிருக்க. பகவான் அந்த 108 தலையில் மாறி மாறி ஆடக்கூடிய நேரம் திடீர்னு ஜலத்தில் பொத்துன்னு குதிக்கிறானா அப்படி வெளியில் வரான். அந்த நேரத்தில் பாம்பு உஸ்ஸுன்னு சீர்றது. தியஜோரகபந்த தத்புஜங்க சிரசி சரணம் சலனம் கிருத்தனம் கிருத்தனம் மதனம் ஜித சந்திரமதம் கர கங்கண சிஞ்சித நன்னனம் பதத கத கதி மிதி மிஜுணு ஜுணு தாம்த தாக்ததில்லான கனகபூஷண தகிட தகக் தகாய முகபர மந்தஸ்ஸுன்னு சீர்றது. அந்த உஸ்ஸுன்னு சீர்றதை ஸ்மிதங்கிற வார்த்தையில் போட்டு அற்புதமாக மகாகவி எழுதியிருக்கார். இந்த காளிங்க நர்த்தன ஜதிக்கு பிறகு நிறைய தில்லானாலாம் எழுதியிருக்கார். சிந்து பைரவியில் எழுதியிருக்கார், புறநீர் மேலே எழுதியிருக்கார், செஞ்சுருட்டியில் எழுதியிருக்கார். நின்றந்த மயிலொன்று தாளங்கள் போட கண்டந்த வண்டொன்று ரீங்காரம் பாட கன்றொன்று வாலினால் சாமரம் போட கண்ணனும் குழலூதி கானங்கள் பாட கோவிந்த 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 ராதே கோவிந்த 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 ராதே கோவிந்த 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 ராதே கோவிந்த ராதே என்று சொன்னாவே. இந்த சிகாகோ மாநகரில் தியாகராஜ உற்சவத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்த இந்த ட்ரஸ்ட்டுக்கும் குறிப்பாக நம்முடைய ராகவன் பெரியவர் அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் கேட்ட பக்த கோடிகளான உங்களுக்கும் எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு, பகவான் எப்பொழுதெல்லாம் நம்மை கூட்டி வைக்கின்றானோ அப்பொழுதெல்லாம் சேர்ந்து பகவானுடைய கிருபையை நாம் அடைவோம்னு சொல்லிவிட்டு இதோடு எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் பூர்த்தி பண்ணிட்டோம். ராதே கிருஷ்ணன்.